Hi dears, welcome back to our channel. So இன்னைக்கு தான் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான லாஸ்ட் டேட். ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ வேகன்சி லிஸ்ட்டும் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து யாருக்கு சீட் கிடைக்க சான்ஸ் அதிகம், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து எத்தனை பேர் கிடைச்சு எப்படி கிடைச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சேனலை வந்து இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே வந்து எந்த மாதிரி அட்டன் பண்ணா உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து வேகன்சி லிஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்சஸ்க்கு வந்து 10 வேகன்சி இருக்கு, 5 காலேஜஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஓசி கம்யூனிட்டில 0 வேகன்சி இருக்கு. ஸோ ஓசியை நீங்க வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. பிசிஆ இருந்தீங்கன்னா 4 அண்ட் பிசிஎம் 1, எம்பிசி அண்ட் டிஎன்சி 3, எஸ்சி 1, எஸ்சிஏ 1, எஸ்டி 0. ஸோ இவ்வளவுதான் சீட் வேகன்சி இருக்கு. ஸோ உங்க கம்யூனிட்டில வந்து எந்த காலேஜ்ல வந்து சீட் வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அந்த காலேஜ் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இதை பத்தி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். டிப்ளமோ கோர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் தான் டிஎம்டி கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து 37 சீட்ஸ் இருக்கு, சாண்டி மெடிக்கல் காலேஜில் 53, ஹில்பாக் மெடிக்கல் காலேஜில் 67, மதுரை மெடிக்கல் காலேஜில் 26, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 17, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 69, அண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 23, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 48, கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் 34, கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் 22, and தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் 33, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் 29, கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 46, தேனி மெடிக்கல் காலேஜ் 33, கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் 18, கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 51, திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 26, கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் 52, கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் 37, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை சென்னை 31, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஏ கோயம்புத்தூர் 30, கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் 25, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை 18, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர் 29, கவர்மெண்ட் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் 3, கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் 8, கவர்மெண்ட் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் 12, கவர்மெண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் 3, கவர்மெண்ட் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 13, கவர்மெண்ட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் 4, கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிவென்ஷன் மெடிசின் ரிசர்ச் 26, டிஎன் கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்னை 19, அண்ட் கலைஞர் செஞ்சுரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிண்டி 14 சீட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா டிஎம்எல்டி கோர்சஸ்க்கு வந்து 956 சீட் வேகன்சி இருக்கு. கம்யூனிட்டி வைஸ்ல பார்த்தோம்னா பிசில வந்து 432 இருக்கு, அண்ட் பிசிஎம்ல வந்து 51, எம்பிசி அண்ட் டிஎன்சி 248, எஸ்சி 52, அண்ட் எஸ்சிஏ வந்து 10, எஸ்டி வந்து 5 சீட்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து ஓசி கம்யூனிட்டில வந்து 158 சீட் இருக்கு. ஸோ அது யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி நீங்க வந்து கவுன்சிலிங்ல இதை பண்ணலாம்னு சொல்லி ப்ராப்பரா பார்க்கலாம். ஸோ வீடியோட எண்ட்ல சொல்றேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அடுத்ததான் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 3 சீட்ஸ், அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 3 சீட்ஸ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 3 சீட்ஸ், மதுரை மெடிக்கல் காலேஜில் 4, அண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 1, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 1, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 1, அண்ட் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் 1, கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 3, தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 1, கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 2 சீட்ஸ் இருக்கு, திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 9, கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் 1, கவர்மெண்ட் திருவண்ணாமலை 5, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னை 2, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஏ கோயம்புத்தூர் 4, கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் 11, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை 4, கவர்மெண்ட் நாகப்பட்டினம் 11, கவர்மெண்ட் நாமக்கல் 9, கவர்மெண்ட் திருவள்ளூர் 16, கவர்மெண்ட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் 3, டிஎன் கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்னை 7, கலைஞர் செஞ்சுரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிண்டி 96. ஸோ டோட்டல் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கு வந்து 122 சீட் வேகன்சி இருக்கு. கம்யூனிட்டி வைஸை பார்த்தோம்னா பிசிஎம் வந்து 50, பிசிஎம் வந்து 8, எம்பிசி அண்ட் டிஎன்சி 23, எஸ்சி 9, எஸ்சிஏ 2, எஸ்டி 3, ஓசி 27. அடுத்த கோர்சஸ் பொறுத்தளவு டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால நீங்க வந்து ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் வந்து ரேடியோ தெரப்பி மிஷின். ஸோ அந்த மிஷினை வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி பேஷண்ட்லாம் வருவாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஸோ இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் வந்து 8 காலேஜ் இருக்கு, சீட்ஸ் பொறுத்தளவு 15 சீட்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி டிப்ளமோ இன் நியூரோ சர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் இந்த கோர்சஸ்க்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும் தான் சீட் வேகன்சி இருக்கு. கம்யூனிட்டிஸ் வந்து ஓசில வந்து 3 சீட்ஸ், அண்ட் பிசில வந்து 2, பிசிஎம் 1, எம்பிசி அண்ட் டிஎன்சி 1, எஸ்சி 1, எஸ்சிஏ 1, எஸ்சில வந்து சீட் வேகன்சி இல்லை. ஸோ டோட்டல் 9 சீட்ஸ் இருக்கு.
நீங்கள் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து 5 o'clock வரைக்கும் தான் கவுன்சிலிங் வந்து மேக்ஸிமம் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து எல்லா கம்யூனிட்டிஸும் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியான சீட் இருக்குது. பட் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் வந்து சீட் வேகன்சி இல்லாத போது ஓசி கம்யூனிட்டியில் வந்து சீட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் பிடிச்சிருக்கோ மேக்ஸிமம் அதில் எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து தான் வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதே டைம்ல வந்து இந்த டைம்ல வந்து சீட் வேகன்சி அதிகமா இருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து சீட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகம். அண்ட் உங்களுடைய மார்க் வந்து கம்மியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு கம்மியா இருந்தாலும் சீட் கிடைக்கும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க, ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸோ ஈஸியாகவே டிப்ளமோ கோர்சஸில் வரக்கூடிய பெஸ்ட் கோர்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. 1 year கோர்சஸும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இது போல தொடர்ந்து பரம்பரை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.